அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பிரதான செய்திகளுடன் உங்களை வலம் பெறுகிறது கணேசன் குரல். தென் மாகாணத்தில் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு, தென் மாகாண ஆசிரியராக தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கான தென் மாகாணங்களினுடைய பதவி வெற்றிடங்களுக்கான பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பம் கோரல், பட்டதாரிகளுக்கான மகிழ்ச்சி செய்தி, உடைகளில் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு, ஊதிய முரண்பாடுகளின் எதிரொலி நாடளாவிய ரீதியில் தாதியர் போர், குற்றவியல் நீதியை மறுக்கிறது அரசு, கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு, தமிழர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுக்க தீவக மீனவர்கள் அமைப்பு நேற்று பெரும் போராட்டம், செம்மணி மனித எச்சங்கள் வழக்கு இன்று விசாரணை, மனித உரிமைகளின் பேரவையில் அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் கூறுகின்றார் ரணில் விக்ரமசிங்க, யாழ் போதானாவில் இடம்பெறும் தொழிற்சங்க போராட்டம் விரைவுக்கு முடிவுக்கு வரும் பணிப்பாளர் தகவல், மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயம். இனி விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலி சேவையை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் விரிவான செய்திகளில் காணொலிகள் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது தென்மாகாண கல்வி அமைச்சின் கீழ் பாடசாலைகளில் தென்மாகாண கல்வி அமைச்சின் கீழ் தென்மாகாண பாடசாலைகளில் தமிழ்மொழி மூல ஆசிரியர்களுடைய வெற்றிடங்கள் 3000 காணப்படுகின்றது. அந்த வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக ஆசிரியர் சேவையின் பிரகாரம் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்க்கும் முகமாக பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலதிக விவரங்களை www.edu.sp.government.lk என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தகவல்களை தெரிவித்தவர் ஏயு வேலரட்னா செயலாளர் தென்மாகாண கல்வி அமைச்சு என்ற அந்த செய்தி குறிப்பு காணப்படுகின்றது. உடைமைகளில் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்புக்கு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட உடைகளில் தோட்டாக்கள் துளைத்த மற்றும் சந்தேகத்துக்கிடமான அடையாளங்கள் காணப்படுகின்றன என்று முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட உடைகள் தொடர்பாக கூராய்வு அறிக்கை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உடைகளில் கைகளால் தைத்து பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் தானா பீனா பூனா என்று குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் தொடர்பிலும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் 29 அன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழி ஒன்று இனங்காணப்பட்டிருந்தது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்புடன் மற்றும் பங்கு பற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் அந்த மனித புதைகுழியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. திட்டமிட்ட வகையில் பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து 2024 ஆண்டு ஜூன் மாதம் அந்த புதைகுழிகளில் உரிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அடையாளப்படுத்தல்களுக்கு அமைய மூடப்பட்டது. அந்த புதைகுழியில் மீட்கப்பட்ட உடைகள் தொடர்பான கூராய்வு அறிக்கையே முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. ஊதிய முரண்பாடுகளின் எதிரொலி நாடளாவிய ரீதியில் தாதியர் போர், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வு என்பவற்றை வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் அரச மருத்துவமனைகளில் நேற்று போராட்டம் இடம்பெற்றது. தீவக அமைப்புகள் நேற்று பெரும் போராட்டம். அத்துமீறி மீன்பிடிப்புக்கு எதிராக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி தீவக மீனவர்களுடைய அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் அமைப்பு இணைந்து நேற்று பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. செம்மணி மனித எச்சங்கள் வழக்கு இன்று விசாரணைக்கு. செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அரியாலை செம்மணியில் அமைந்துள்ள சிந்து பாத்தி மயானத்தில் புதிய தகன மேடை அமைக்க நல்லூர் பிரதேச சபையால் அண்மையில் குழிகள் வெட்டப்பட்டன. இதன்போது மண்டி ஓடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக உரிய விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று வியாழக்கிழமை காலை பதில் நீதவான் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது.
வழக்கை பதில் நீதவான் விசாரணைகள் எதுவுமின்றி இன்று வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா கடந்த வாரம் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டவை மனித எச்சங்களா என்பதை உறுதிப்படுத்த பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறு ஏனைய பகுதிகளை ஸ்கேனர் இயந்திர உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யுமாறும் அறிவுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் நீதியை மறக்கின்றது அரசு. கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை அமைப்பதன் ஊடாக குற்றவியல் விசாரணைகளையும் குற்றவியல் நீதியை மூடிமறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய வெளிவிகார அமைச்சர் விஜித கோரத் உண்மைக்கு நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகளை விசாரிப்பதற்கான ஆணை அந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு குற்றவியல் விசாரணைகளை உள்ளடக்கியுள்ளதாக ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். யாழ் போதானாவில் இடம்பெற்ற தொழிற்சங்க போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் பணிப்பாளர் நம்பிக்கை. யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். போராட்டத்தை மேற்கொண்டு வரும் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இயல்பு நிலையை ஏற்படுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையின் பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நிச்சயம். மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தலை நடத்தும் முடிவில் உறுதியுடன் உள்ளோம். இந்த வருடத்தின் முடிவில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்றும் அத்துடன் உள்ளூராட்சி தேர்தல் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார்.